சென்னை எண்ணூரில் சிறுமி ரித்திகா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக சந்தேகம் உள்ள நிலையில் நகைக்காகவே கொலை நடந்திருப்பதாக காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். அதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. எண்ணூர் சுறாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் பழனி. இவரது மகள் ரித்திகா 3 வயதாகிறது. கடந்த சனிக்கிழமை இவர் காணாமல் போனார். அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் திருவொற்றியூர் குப்பை கிடங்கில் ரித்திகா சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். இவரை கொலை செய்தது யார் என்ற கோணங்களில் எண்ணூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். இவர் எதிர் வீட்டில் வசித்து வரக்கூடிய ரேவதி என்பவர் தான் இந்த சிறுமியை கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. நகைக்காக இவர் கொலை செய்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரேவதியை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது தந்தை சேகரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் ரித்திகாவின் உறவினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் என பலதரப்பட்ட மக்கள் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணை நோக்கி சென்றிருக்கிறார்கள். சிறுமியை பிரேத பரிசோதனை செய்யும் போதே காவல்துறையினர் தடை அறிவியல் நிபுணர்களிடம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உறுப்புகள் ஆய்வுக்காக தடை அறிவியல் நிபுணர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை இன்று மாலை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வந்த பிறகு இது தொடர்பான அடுத்த பிரிவு, அதாவது இந்த வழக்கு தொடர்பான அடுத்த வழக்கு பிரிவுகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இந்த 2 பேர் நகைக்காக இந்த கொலை நடந்திருப்பதாகவும் 2 பேரையும் அதற்காக கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.